நீங்கள் டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணிட்டீங்க. வரக்கூடிய நியமன தேர்வான பட்டாதாரி ஆசிரியர் தேர்வு யூஜி டிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் வெற்றியாளர். ஏன்னா ஒரு சிலர் பார்த்தோம்னா, நான் அறிவிப்பு வந்த பிறகு தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் வந்து கிளாஸ் இருந்தால் தான் நான் வந்து படிப்பேன், இல்லைனா நான் படிக்கவே மாட்டேன், எக்ஸாம் டேட்டை நான் கன்ஃபார்ம் தெரிஞ்சால் தான் படிப்பேன், இல்லைனா நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரீசன் சொல்கிறீங்க. ஒரே ஒரு விஷயந்தான், டெட்டு பேப்பர் 2 பொறுத்த மட்டும் பேப்பர் 1 விட பேப்பர் 2 வந்து அதிகமாக பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது யூஜி டிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பு எப்போ வந்தாலுமே படிக்கிறவங்க ஈஸியாக அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணி அவங்க போஸ்டிங் வந்து வாங்கிடுவாங்க. ஆனால் நீங்கள் படிக்காமல் அசால்ட்டாக ஒரு ஹெட் வெயிட்டோட இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் தோல்வியாளர். ஏன்னா லாஸ்ட் எக்ஸாமில் இந்த மாதிரி பண்ணின நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் வந்து போகலை, சிவி வேறு போனாங்க, எக்ஸாமில் மார்க்கே வரல, இந்த மாதிரி வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வரக்கூடிய யூஜி டிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாமில் பாஸ் ஆகணும், ஃபஸ்ட்டு அட்டெம்ப்டில் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கான பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் படிக்கும்போதும் நீங்கள் படித்த தலைப்பிலிருந்து ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் கன்சிஸ்டன்சியாக டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் வெற்றியாளர். அப்போ இந்த வரக்கூடிய யூஜி டிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு எப்படி படித்தா பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டெய்லியுமே வந்து நம்ம அகாடமியை கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸ் வந்து பார்க்கணும். கிட்டத்தட்ட 9 பாடம் இருக்குது. அந்த 9 பாடத்துக்குமே வந்து தனித்தனி சிலபஸ் இருக்குது. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா பாருங்கள். ரெண்டாவது முந்தைய வருட வினாத்தாள். முந்தைய வருட வினாத்தாள் பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுடைய பாடத்திட்டத்தின் கீழ் வினாக்கள் வந்து எப்படி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய பாசிபிள் இருக்கும். ஓகே, மூணாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணல, யாராக இருந்தாலுமே அடிப்படையை ஃபஸ்ட்டு படிங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அடிப்படையே படிக்காமல் யூஜி டிஆர்பி எக்ஸாம் நான் யூஜி புக்கை மட்டும்தான் படிப்பேன், வேறு எந்த புக்குமே படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரீசன் சொல்கிறீங்க. போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸை பேஸ் பண்ணி சிலபஸில் உள்ள டாபிக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருந்து வேணால் எப்படி வேணால் வந்து வினாக்கள் வந்து கேட்கலாம். அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து போக மாட்டாங்க. ஆனால் இன் சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருந்து வேணால் எப்படி வேணால் வினாக்கள் கேட்கலாம். அதனால் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு எல்லாமே தெரியும், நான் போன வருஷம் வந்து அட்டெம்ப்ட் கொடுத்தேன், அதனால வந்து இந்த தலைப்பை வந்து நான் வந்து படிக்க மாட்டேன், டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன், எனக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குது, நான் வந்து ஜாபுக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நீங்கள் ரீசன் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் தான் தோல்வியாளர். ஓகே, சிலபஸ் வந்து கம்பல்சரி பார்க்கணும். சிலபஸை பார்க்கும்போது மட்டும்தான் எது படிக்கணும் என்ன படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு உணர்த்தும். ரெண்டாவது முந்தைய வருட வினாத்தாள் பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுடைய பாடத்திட்டத்தின் கீழ் எப்படி வினா வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். மூணாவது அடிப்படை. 6ஆம் வகுப்புலேருந்து 12th வரைக்கும் நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்துக்கான அடிப்படை பாடத்தை நீங்கள் நல்லா படிங்க. சார் நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், நான் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கிளாஸில் ஒரு லெசனை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்கன்னா ஸ்டாப் ரூமில் உட்காந்துட்டோ இல்லைனா வீட்டில் இருந்து ஸ்கூல் போகிற அந்த ஃபஸ்ட் கேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ட்ராவலில் வந்து அந்த லெசனை ரீட் பண்ணிவிட்டு கிளாஸ் ரூமில் போய்ட்டு ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. இதுதான் வந்து நார்மலாக எல்லாருமே பண்ணுவோம். ஓகே, அப்படி இருக்கும்போது இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் டீச்சர் ஆக போகிறீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு லெசனில் என்னென்ன நல்ல டேட்டா இருக்குது, அடிப்படையான தகவல் வந்து என்ன இருக்குது, அது எல்லாத்தையுமே வந்து கம்பல்சரி நீங்கள் பார்க்கணும். ஓகே, மேபி நீங்கள் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் டெஸ்ட் இருக்கும். இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் அடிப்படையான மாதிரி தேர்வு. இந்த அடிப்படை மாதிரி தேர்வை பொறுத்த மட்டும் நீங்கள் உங்களுக்கான சிலபஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்துக்கான தமிழ் பாடம் அப்படின்னா 6th to 12th வரைக்குள்ள தமிழ் புத்தகத்தை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் டெஸ்ட் கான்டக்ட் பண்ணுவோம். ஜியோகிராஃபி அப்படின்னா புவியியல் பாடத்தில் 6th to 12th வரைக்கும் என்னென்ன லெசன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் டெஸ்ட் கான்டக்ட் பண்ணுவோம், அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு. ஓகே, நாலாவதாக என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸை எடுக்கணும். சிலபஸை எடுத்து சிலபஸில் ஒரு யூனிட்டில் என்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் ஓரியன்டாக யூஜி பட்டப்படிப்பு தரத்தில் உள்ள தகவல்கள், அதே மாதிரி மேற்கோள் நூல்கள், ரெஃபரன்ஸ் புக்கு, இந்த ரெண்டையுமே வந்து மேட்ச் பண்ணி படிக்கணும். இந்த ரெண்டையுமே மேட்ச் பண்ணி படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு சில டாபிக் வந்து அடிப்படையாக வந்து அப்படியே தான் வந்து இருக்க போகுது. ஆனால் ஒரு சில டாபிக் பார்த்தோம் அப்படின்னா நம்ம படிக்கும்போது 2010 ஒரு தகவல் இருக்கும், இப்போ 2026 ஒரு தகவல் இருக்கும். அப்போ அதை வந்து நம்ம அப்டேட் கொடுக்கணும். அப்போ எது படிக்கணும் அப்படின்னா ரெஃபரன்ஸ் புக்கு வந்து பார்க்கணும். டெய்லியுமே வந்து நியூஸ் பேப்பர் வந்து ரீட் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது மட்டும்தான் பெட்டராக வந்து ஃபீல் பண்ண முடியும். ஓகே, ஸ்கூல் புக்கு
யூஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே வந்து மேட்ச் பண்ணி படிக்கிங்க அப்படின்னா எதையுமே வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே வந்து டேட்டாவோட வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நம்ம அகாடமியை பொறுத்த மட்டும் அப்படி தான் உங்களுக்கு பயிற்சி வந்து கொடுப்போம். ஸோ ஸ்கூல் புக்கு பொறுத்த மட்டும் ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு வந்து அவைலபிளாக இருக்குது. யூஜியை பொறுத்த மட்டும் சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரைம் டெஸ்ட் வந்து இருக்குது. இந்த ப்ரைம் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் எல்லாமே சிலபஸை பேஸ் பண்ணி ஒரு யூனிட்டை பேஸ் பண்ணி யூனிட்டில் உள்ள டாப்பிக்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு யூனிட் டெஸ்ட்டு, டாபிக் டெஸ்ட்டு, மாடல் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு இந்த மாதிரி 4 வகையான டெஸ்ட் இருக்கும். இந்த டெஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே நீங்கள் வெற்றியாளர். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே காமனாக இருக்கக்கூடியது கட்டாய தமிழ் தகுதி தேர்வு. இந்த கட்டாய தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் யார் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணாலுமே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கட்டாய தமிழ் தகுதி தேர்வு கம்பல்சரி இருக்கும். ஏன்னா கட்டாய தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் நீங்கள் தகுதி பெற்றால் மட்டும்தான் உங்களுடைய மெயின் பேப்பர் வந்து வேலிடேஷன் மதிப்பீடு செய்ய முடியும். அப்படி செய்வாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நாங்கள் தமிழ் தகுதி தேர்வுக்கான பயிற்சி கால அட்டவணை வந்து கொடுத்துருவோம். அதை நீங்கள் பேஸ் பண்ணி ஸ்கூல் புக்கு வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட்டு கான்டக்ட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, மேஜரை பொறுத்த மட்டும் எல்லாருக்குமே வந்து தனித்தனி சிலபஸ் இருக்குது. அந்த சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான PDF ஃபார்மேட், சாஃப்ட் காப்பி மெட்டீரியல் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து தமிழ் மீடியம் படித்தா பாஸ் பண்ணலாமா, இங்கிலீஷ் மீடியம் படித்தா பாஸ் பண்ணலாமா? எந்த மீடியம் படித்தாலுமே பாஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராப்பராக வந்து படிக்கணும். நீங்கள் படித்ததை நல்லா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி நாம் ஒரு 5 அலகு வந்து தமிழ் வழியில் படிப்பேன், அடுத்து 5 அலகு வந்து நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிப்பேன் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. நீங்கள் தமிழ் வழியில் படிக்கிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து சிலபஸை தமிழ் வழியில் வந்து ஃபோக்கஸ் பண்ண பாருங்கள். ஓகே, நம்ம அகாடமியை பொறுத்த மட்டும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த 2 பாடத்துக்குமே பார்த்தோம்னா அந்தந்த மொழியில் வந்து நாங்கள் வந்து கைடன்ஸ் கொடுப்போம். மீதமுள்ள 7 பாடம் மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி இந்த 7 பாடத்துக்குமே பார்த்தீங்கன்னா சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் மீடியம் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மீடியம் வேணுமோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி இப்போ இருந்தே டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ வேக்கன்சியை பொறுத்த மட்டும் 800க்கும் மேற்பட்ட இடங்கள் இருக்குது. இந்த 800 இடங்களில் உங்களுக்கு தேவை ஒரே ஒரு இடம் மட்டும்தான். அந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் இப்போ இருந்தே படிக்கிங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் வெற்றியாளர், அரசு பள்ளி, அரசு ஆசிரியர். ஓகே, ஸோ வரக்கூடிய நியமன தேர்வான பட்டாதாரி ஆசிரியர் தேர்வுக்கு கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி 9 பாடத்துக்குமே அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் இருக்குது. அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீல்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நியமன தேர்வு, பட்டாதாரி ஆசிரியர் தேர்வு சம்மந்தப்பட்ட எல்லா தகவலுமே வந்து அதில் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அதை நீங்கள் உடனுக்குடன் வந்து தெரிந்து கொள்ளலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ தொகுப்பை டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து வரக்கூடிய UG DRB PT அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.